ஓம் தத் சத். எல்லோருக்கும் நமஸ்காரம். தாத்தா கிட்ட இன்னொரு கதை கேட்கலாமா? பிராணிகளின் உலகத்தில் இருந்து கதைகள். இப்போ தலைப்பு ஆன்றோரின் வாழ்வில் பிராணிகள். ராணா பிரதாப சிம்மன் நம்ம தேசத்துல வரலாற்றில் இவையெல்லாம் படிக்க சொல்லிக் கொடுக்கப்படுறதில்லை. துடுக்க முகல் அரசர்களும் சுரண்ட வந்த வெள்ளைக்கார அவர்களை பற்றியும் சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு இந்த தேசத்துக்காக உயிர் இழந்த, இந்த தேசத்துக்காக உழைத்தவர்களுடைய வரலாறு நம்முடைய புஸ்தகங்களில் இல்லை, பாட புஸ்தகங்களில் இல்லை. இருந்தாலும் தேசபக்தர்கள் நிச்சயமா இவருடைய பெயரை கேள்விப்பட்டிருப்பார். அங்கே சத்ரபதி ஸ்ரீ சிவாஜி, அங்கே ராணா பிரதாபன். சிங்கம் பிரதாப் அங்கே மேவாடு அப்படிங்கிற ஒரு பகுதி, ராஜஸ்தான்ல மலை பிரதேசம். அந்த மேவாடுல சித்தோடுகட் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த பகுதி முழுக்க சித்தோடு அப்படிங்கிற பேரோடு, இந்த ராஜ்யத்துடைய பேர் சித்தோடு. அந்த சித்தோடு பகுதியை அக்பருடைய ஆதிக்கத்திலிருந்து, அவர் ஆதிக்கத்துக்கு இதை போவதை தடுக்க போன போது அந்த அவருடைய ஆதிக்கத்திலிருந்து அதை விடுவிக்க தொடர்ந்து போராடியவர் ராணா பிரதாப சிம்மன். சுதந்திரமாக இருக்கணும், பச்சை கொடி அந்த கோட்டையில பறக்கக்கூடாது, காவிக்கொடி பறக்கணும், அதற்காக உழைத்தவர் ராணா பிரதாப சிம்மன். அந்த ராணா பிரதாப சிம்மன் அப்படிங்கிற பேரை சொன்ன உடனே அவரோட சேர்த்து சேத்தக் அப்படிங்கிற ஒரு பேரு சொல்லப்படுறது. எப்படி ராமனுடைய பெயர் எடுக்கும் பொழுதே அவர் அணிந்திருந்த, அவர் ஏற்றிருந்த அந்த வில்லு கோதண்டம் அப்படிங்கிற வில்லு பேரையும் சேர்த்தே அவர் பேரை சொல்றோம், கோதண்டராமன். அதாவது கோதண்டமும் ராமனும் பிரிக்க முடியாதவை. இவருடைய அங்கத்துல ஒரு பகுதி அந்த கோதண்டம். அப்படி அந்த ராணா பிரதாபனும் இந்த சேத்தக் குதிரையும் பிரிக்க முடியாத இரண்டு உயிர்களா இருந்தது. இந்த சேத்தக், இந்த குதிரை ஈரானிய வம்சம், ஈரானிய மரபு. ஒரு குஜராத் வியாபாரி ஒருத்தர் அந்த குதிரைகளை, 2 குதிரைகள் எடுத்துட்டு வந்தார். அதுல ஒன்று சேத்தக் ராணா பிரதாப் தேர்ந்தெடுத்து தனக்காக, மற்றொன்று திராட்டக் என்ற குதிரை தன்னுடைய சகோதரன் சக்தி சிங்குக்காக. அவர் அப்புறம் அக்பரோட சேர்ந்து ராணா தன்னுடைய சகோதரனுக்கே எதிராக வேலை செய்து துரோகம் விளைவித்தது, அது வேற கதை. அந்த சேத்தக் அன்றிலிருந்து இறுதி மூச்சு வரை ஒரு மனுஷன் கூட இந்த அளவுக்கு விசுவாசம். ராஜபுத்திரர்களே பலர் அக்பரோட ஒப்பந்தம் பேசி அக்பரோட ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அப்படி வாழ துடித்த வாழ்ந்த அந்த காலத்துல நம்பகமான ஒரு கூட்டாளி அந்த சுதந்திர போராட்டத்தில். 100க்கு 100 விசுவாசம், கடைசி மூச்சு இருக்கும் வரை விசுவாசம். தன்னுடைய லட்சியத்துக்காக உழைத்த அந்த ராணா பிரதாபனோட கூட இருந்த அந்த குதிரை சேத்தக். சேத்தக் அப்படின்னு சொன்னா சைத்தன்யமயமானது, உணர்ச்சி, உயிருள்ள உணர்ச்சி கொண்டது, சுயநினைவு பிரஜை கொண்டது அப்படின்னு அர்த்தம். இந்த பேருக்கு ஏற்றபடியே அந்த குதிரை ஒரு புத்திசாலி குதிரையா இருந்தது. அந்த குதிரை இவருடைய நுட்பமான சில அறிகுறிகளை புரிந்துட்டு அதை சிறமேற்கொண்டு அதை செயல்படுத்தியது. இந்த குதிரை
ஒரு ஜீவன், ஒரு பிராணி இத்தனை கவிதைகளிலும் இத்தனை சாகித்யங்களிலும் பாடப்படுறது வேற எந்த ஜீவனும் இருக்க முடியாது. அத்தனை பாடல்கள் இந்த சேத்தக் பற்றி இருக்கு. அதுல ஒரு கவி ஒருத்தர் பாடியிருக்காரு, ராணா பிரதாப் சிம்மன் அவருடைய விழிகள் திரும்புமாம், அந்த விழிகள் திரும்பி அதற்குள்ள இந்த குதிரை அந்த திசையில திரும்பிடுமா. அந்த அளவுக்கு சூக்ஷ்மமான அவருடைய கட்டளைகளை புரிந்து கொண்டு செயல்படுத்தியது. அப்படிப்பட்ட அந்த குதிரை மிக வாட்டசாட்டமான, மிக வலிமையான குதிரை, உயரமான குதிரை. அது போர்க்களத்துல தன்னுடைய முன்னங்கால்களை தூக்கி அந்த குழம்புகளை யானையுடைய நெற்றியில வைக்குமா. யானையுடைய நெற்றிகள்ல அந்த அளவுக்கு உயரமான குதிரை. அதனால ராணா பிரதாபன் போர்க்களத்துல அந்த குதிரைக்கு யானை தும்பிக்கை, ஒரு பொய்யான தும்பிக்கையை கொடுத்து யானை மேல வரக்கூடிய வீரனை போல வந்து எதிர் அணியினரை குழப்புவாராம். யானை கொஞ்சம் மெதுவா போகும், ஆனா இது குதிரை வேகத்துல, மின்னல் வேகத்துல போகக்கூடிய ஒரு பிராணி. அதுல எதிராளிகள் அப்புறம் யானைகள் குழம்பி போகுமா. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த குதிரை அசாத்தியமான வலிமை கொண்டது. ராணா பிரதாபனுடைய அந்த அவர் தூக்கி இருந்து அவருடைய ஆயுதம் பாலா, ஈட்டி போன்ற ஆயுதம். ஈட்டி, அந்த ஈட்டி 75 கிலோ எடையுள்ளதா இருந்ததாம். எடையுள்ள 75 கிலோ எடையுள்ள ஒரு ஈட்டியை தூக்கிறிவாராம். அவருடைய கவச்சம், மார்கவசம், தலைக்கவசம் இதெல்லாம் ஒரு 40-45 கிலோ எடை இருந்ததாம். அவருடைய 2 வாளு, வாளுடைய கேடயங்கள் இப்படி எல்லாம் சேர்ந்து இந்த குதிரை மேல வைக்கப்படும் அந்த வெயிட்டு, எடை, இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 150-160 கிலோ ஆகுமா. அதன் மேல ராணா பிரதாப்புடைய வெயிட் 200 கிலோவுக்கு மேல தன் மேல தாங்கி சென்றதாம் அந்த குதிரை. அதாவது தெய்வம் இந்த குதிரையை படைக்கும் போது ராணா பிரதாப்பனுடைய காரியத்திற்காகவே அதை படைத்தான் விசேஷமாக, அப்படியே சொல்ல முடியும். மின்னல் வேகத்துல ஓடுமா, ஆகாசத்துல பறக்கக்கூடிய குதிரை அப்படின்னு கவிதைகள் அதை பற்றி இருக்கு. ஆகாசத்துல பறக்கக்கூடிய குதிரைன்னு அப்படி ஒரு மிக ஜொலிக்கும் வார்த்தைகளால வர்ணனை அந்த குதிரையை பற்றி பல பாடல்கள்ல பார்க்கலாம். அதுல முக்கியமான அந்த யுத்தம் ஹல்தி காட்டி, மஞ்சள் பூமி. அந்த மஞ்சள் பூமியில, ஹல்தி காட்டியில நடந்த யுத்தத்துல ராணா பிரதாபன் ஜெயித்து கொண்டிருக்கும் நேரம் அக்பருடைய படைக்கு எதிராக அந்த சமயத்துல உள்ள துரோகம் நடந்ததுனால, சில குழப்பங்கள் விளைந்ததுல ராணா பிரதாப் யுத்தத்திலிருந்து விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை, எதிரிகள் இருந்து காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை 1576. அப்போ இந்த குதிரை சேத்தக் இதை புரிஞ்சிட்டு அவரை எடுத்துட்டு வேகமா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் மூச்சு கையில பிடிச்சுண்டு ஓடுறது. நடுவில் பின்னால அந்த முகல் அரசர்களும் இவருடைய துரோகம் இழைத்த சில ராஜபுத்த வீரர்களும் துரத்தின் வராங்க. அந்த சமயத்துல நடுவில் ஒரு காட்டாறு, கிட்டத்தட்ட 20 மீட்டர் அகலமுள்ள காட்டாறு, தண்ணீர் பாய்ச்சி வேகமா பாய்ந்துட்டு இருக்கிற, ஓடிட்டு இருக்கிற காட்டாறு. இந்த குதிரை அந்த வேகத்துல இவ்வளவு பெரிய எடையை எடுத்துட்டு அந்த 25-20 மீட்டர் காட்டாரை தாவி குதித்து, ஆஞ்சநேயர் எப்படி அந்த சமுத்திரத்தை தாவி குதித்து தாண்டி இருப்பார், அதற்கு ஒரு உயிருள்ள ஒரு எனாக்ட்மெண்ட்,
உதாரணமா இந்த நம்ம கண் முன்னால இப்படி அந்த குதிரை 25 மீட்டர் அகலமுள்ள அந்த காட்டாற்றை தாவி குதித்து தாண்டிதான் அந்த பக்கம் போச்சு. பின்னால வரக்கூடிய எதிரிப்படையினருக்கு அந்த காட்டாற்று தாண்ட முடியல. ராணா பிரதாபன் காப்பாற்றப்பட்டார். ஆனா இந்த குதிரை அதனுடைய கால் வெட்டப்பட்டிருந்தது. அந்த வெட்டப்பட்டிருந்த காலோட இப்படி ஒரு சாகசமான காரியத்தை செய்தது. அவர் நிச்சயமா உயிர் பிழைச்சிட்டார்ன பிறகு மூச்சு அதனுடையது நின்று போனது. சேத்தக் அந்த இடத்துல இதுவரைக்கும் நம்ம தேசத்திலேயோ உலகத்திலேயோ ஒரு பிராணிக்கு கோவில் அப்படி எங்குமே கிடையாது. நான் ராஜஸ்தான்ல தில்வாராங்கிற கோவில்ல யானைக்கு கோவிலை பார்த்திருக்கேன், ஜெயின கோவில். அதுல ஒரு ஆன்மீகம் இருக்கு. அந்த யானைகள் எல்லாம் கீழே இருந்து அந்த மார்பிள் கல்லையும் கிரானைட் கல்லையும் தூக்கிண்டு மலை மேல கொண்டு வந்து கொடுத்ததுனால, அந்த கோவில் கட்ட உதவி செய்ததுனால நன்றி உணர்வோட அந்த யானைக்கு ஒரு கோவில் அமைத்தாங்க. அதுல ஒரு தெய்வீகம் இருக்கு. ஆனா இங்க ஒரு ஒரு நம்ம எப்படி வீரர்களுக்கு அங்க தில்லியில வீரர்களுக்கான ஸ்தூபா இருக்கு, வீரர்களுக்கான நினைவு சின்னம் இருக்கு, அகண்ட ஜோதி இருக்கு. அந்த மாதிரி ராணா பிரதாபனுக்கு, இந்த குதிரைக்கு, சேத்தக்கிற்கு அந்த ஹல்தி காட்டில் ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கு, ஒரு யுத்த வீரனுக்கு உகந்த ஒரு மரியாதையோடு. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு பெருமை வாய்ந்த அந்த ராணா பிரதாப்புடைய அந்த குதிரை சேத்தக் 1576 ஜூன் 21 அன்னைக்கு அதனுடைய உயிர் போகிறது. தன்னுடைய கூட்டாளியை ஒரு பெரிய ஒரு சங்கல்பத்தை ஏற்றிருந்த ராணா பிரதாபனை காப்பாற்றிய அந்த வேலையில உயிர் போகுது. அதற்கு பிறகு ராணா பிரதாபன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விரதம் எடுத்து, நான் இனி வசதியான சுகமான படுக்கைகள்ல படுக்க மாட்டேன், புல்தரையில மரத்தடியில படுப்பேன், நான் இனி பாத்திரங்கள் வெள்ளித்தட்டு வெள்ளி பாத்திரங்கள்ல சாப்பிட மாட்டேன், கையில் எடுத்து சாப்பிடுவேன், நான் இனி தானியங்கள் உயர் வகை உணவு வகைகளை சாப்பிட மாட்டேன், காட்டில் இருக்கிற புல்லில் சேகரிக்கப்பட்ட அந்த காட்டு தானியங்கள் அதுல ரொட்டி செஞ்சு அதுதான் அவர் சாப்பாடா எடுத்துக்கிறார். அப்படி ஒரு கடோரமான ஒரு விரதத்தை ஏற்று சித்தோடு, என்னுடைய சித்தோடு சுதந்திரமாகிற வரைக்கும், இந்த அக்பருடைய கொடுங்கோல் பயங்கரவாத ஆட்சியிலிருந்து வெளிப்படும் வரைக்கும் நான் இப்படிப்பட்ட விரதத்தை ஏற்கிறேன் அப்படின்னு அந்த ராணா பிரதாப் விரதமேற்ற அதற்கு இந்த சேத்தக் அதனுடைய பலிதானம், அதனுடைய தியாகம் மிகப்பெரிய ஒரு காரணம். இப்படி இந்த குதிரை ஒரு தெய்வீகமான குதிரை, அதை ஒரு மிருகம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு தெய்வீகமான ஜீவன் இணைந்து போனது. ராணா பிரதாப் என்ற பெயர் இருக்கிற வரைக்கும் இந்த குதிரை சேத்தக்கும் அதோட சேர்ந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ அனுகிரகம் பெற்ற ஒரு குதிரை. என்ன சொல்வது அவரை போற்றுவதில். இன்றைய கதை நாம இங்கே முடிப்போம். நாளைக்கு மற்றொரு கதையோடு மீண்டும் சந்திப்போம். ஓம் தத்சத்.